ப்ளஸ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நாம் இதுக்கு முந்தைய வகுப்பில் அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாபிக் கீழும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரைநடை பகுதியில் அடுத்ததாக வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் இந்த மென்பொருள் எந்த மாதிரி வாடிக்கையாளருக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இந்த ஒவ்வொன்று கீழே நம்ம பார்ப்போம். இப்போ அந்த மென்பொருள் என்ன அப்படின்னா இலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள், இலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அந்த இதில் அந்த இலா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் மூலமா நம்ம வாடிக்கையாளருக்கு எப்படி சேவை செய்து இந்த மென்பொருளை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அந்த தலைப்புக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி எது அப்படின்னா பாரத் ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி தான். இந்த வங்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்கு. இந்த இலா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா உரையாடும் மென்பொருள். இந்த உரையாடும் மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்கு. எது அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி என்ன அப்படின்னா நம்முடைய பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி இலா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருளை உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கு. இதன் மூலமா நம்ம வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட என்னன்னா உரையாடுவதற்கு தகுந்த மாதிரி இந்த மென்பொருள் உருவாக்கியிருக்காங்க. இந்த மென்பொருள் ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். இந்த இலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்கிட்ட இந்த மென்பொருள் உரையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. இது எப்படி வாடிக்கையாளர்கிட்ட பேசுது அப்படின்னா வங்கிக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கிட்ட கிடைக்கும் சேவைகள் அது எதன் மூலமா கொடுக்குது அப்படின்னா இணையத்தின் மூலமா அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்த வங்கிகள் ஆயத்தமாகி வருவதற்கு இந்த இலா ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வங்கியில இந்த இலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மென்பொருள் வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து விதமான தகவல்களையும் இணையம் மூலமா கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி பாரத் ஸ்டேட் வங்கி. இந்த வங்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இலா அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கு. இந்த மென்பொருள் மூலமா வங்கிகளுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தங்களுக்கு தேவையான தகவல்களை இணையம் வாயிலாக இந்த மென்பொருள் வாடிக்கையாளர்களுக்கு தருது. அதுக்கப்புறம் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய வங்கிகள் அனைத்தும் வங்கிக்கு வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களையும் நல்ல சந்தோஷமா கூட்ட நெரிசலை தவிர்க்குவதற்கும் உடனே தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் இந்த இலா என்னும் மென்பொருள் பயன்படுது. இந்த வங்கிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் இந்த மென்பொருளை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பழமொழியை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலா ஒரு சோறு பதம். இந்த இலா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருளை ஒரு பாரத் ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி பயன்படுத்தி இருக்கு. அப்போ இது முன்னுதாரணமா இருக்கு. இனி வரும் காலகட்டங்களில் எல்லா வங்கிகளிலும் இந்த இலா என்னும் மென்பொருளை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் இலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி இலா அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கு. இதன் மூலமா ஒரு வினாடிக்கு எத்தனை டைம் 10,000 வாடிக்கையாளர்கிட்ட என்ன பண்ணணும்னா இது உரையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இணையத்தின் மூலமா வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுக்கப்புறம்
செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த தலைப்புல நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இதன் மூலமா நாம் நினைப்பதை விட வேகமாகவும் இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைப்பதை விட இது வேகமாகவும் இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா நம்ம நினைக்கிறத விட இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா வேகமாகவும் இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வேகமா நமக்கு வளர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்குது. உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது. இப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு படைத்த இந்த செயற்கையான ரோபோக்கள் அதிகமாக இந்த நிறுவனங்கள் வந்துட்டு தயாரித்து வந்துட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் அதிகமாக நிறைய உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தக்கூடிய அந்த விதத்தையும் விற்பனை செய்வதிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்திற்கு உதவுகிறது. இந்த தொழில்நுட்பம் நம்ம உள்நாட்டில் மட்டும் அல்லாமல் வணிகம் செய்யாம பல்வேறு நாடுகளுடன் தொடர்பு கொள்வதற்கும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே அந்த வாணிபத்தை பெருக்குவதற்கும் இந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்திற்கு வந்துட்டு உதவுகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவு யார் முதலாவதாகவும் யார் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துகிறாங்களோ அதை யார் சரியா பயன்படுத்துகிறாங்களோ அப்படி சரியா பயன்படுத்துறாங்க யார் முதல்ல பயன்படுத்துகிறாங்களோ யார் அதை சரியான நேரத்தில் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த வணிக வானம் வந்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வசப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் இருப்பது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறத விட வேகமா வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தை உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் அதிகமான கவனம் செலுத்தி கொண்டிருக்கு. அப்போ இந்த தொழில்நுட்பம் வந்துக்கிட்டு உலகளாவிய வணிகத்திற்கும் நம்ம உள்நாட்டு மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளிலும் வந்துக்கிட்டு வணிகம் செய்வதற்கும் இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவுகிறது. நம்ம மாநிலத்தை விட்டு நம்ம வெளியே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் வந்துக்கிட்டு வணிகம் செய்வதற்கு இந்த மென்பொருள் வந்துக்கிட்டு நமக்கு பயன்படுது. அப்போ இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்துல இந்த தொழில்நுட்பத்தை யார் முதலாவதாக முதலாவதாகவும் சரியான நேரத்துல அதை பயன்படுத்துனாங்க அப்படின்னா இந்த வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வானம் அவங்களுக்கு வசப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கவனிச்சுங்க. இப்போ ஏன் செயற்கை நுண்ணறிவு மிக முதன்மையானது அப்படின்னு வந்துட்டு இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம நினைக்கிறத விட மிக வேகமாக வந்துக்கிட்டு இந்த தொழில்நுட்பத்தினால வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரியான நேரம் வீணாகாம இந்த தொழில்நுட்பத்தால நம்ம அதிகமான பலன் வந்துக்கிட்டு பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதற்கும் ஆர்வம் காட்டி வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு வந்துக்கிட்டு உதவுது. இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய எல்லா நாடுகளுக்கு இடையில் வந்துட்டு நம்ம வணிகம் செய்வதற்கு இது உதவுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல வந்துட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னா போட்டி நிறைந்த உலகம். இந்த உலகத்துல இந்த மென்பொருளை பயன்படுத்தி இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி யார் முதலாவதாகவும் சரியான நேரத்துல பயன்படுத்துறாங்களோ சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வணிக வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய
வணிக வானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கையில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. நம்ம செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம நினைப்பதை விட இந்த செயற்கை நுண்ணறிவு காலம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக எல்லா செயல்களையும் வந்துட்டு செய்ய முடியுது. இதை மையமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ண உலகில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துக்கிட்டு இதை பயன்படுத்துவதிலும் இதை உற்பத்தி செய்வதிலும் விற்பனை செய்வதிலும் வந்துக்கிட்டு வேகமாக கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த போட்டி நிறைந்த உலகத்துக்கு வந்துக்கிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு படைத்த இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கும் வந்துட்டு மிக துணையாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு யார் சரியான நேரத்தில் யார் முதலாவதாகவும் யார் சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அப்போ இந்த வணிக வானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க கையில் வந்துட்டு வசப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததான் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோ பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு யார் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க, எந்த நாடு வந்துக்கிட்டு உருவாக்கியிருக்கு, இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திர ரோபோவை யார் வந்துக்கிட்டு உருவாக்கியிருக்காங்க, எந்த நாடு வந்துட்டு உருவாக்கியிருக்கு, இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ள நம்ம பார்க்கலாங்க. இதில் ஜப்பானில் ஷாப் வங்கி உருவாக்கியது இயந்திர மனிதனே ரோபோ. இதை வந்துட்டு எந்த நாடு உருவாக்கியிருக்கு அப்படின்னா ஜப்பானில் வந்துட்டு இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திர மனிதனை உருவாக்கியிருக்காங்க. எந்த நாடு உருவாக்கியிருக்கு அப்படின்னா ஜப்பான் நாடு தான் வந்துட்டு உருவாக்கியிருக்கு. இது எந்த நிறுவனம் அப்படின்னு உருவாக்கியிருக்கு அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஷாப் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு இயந்திர மனிதனை உருவாக்கியிருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திர மனிதன். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரே ரோபோ ஆகும். இது வந்துட்டு இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயந்திர மனிதனை உலக அளவில் வந்துக்கிட்டு விற்பனை செய்யப்படுது. இது யார் வந்துட்டு எந்த நாடு உருவாக்கியிருக்கு அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஷாப் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கி வந்துக்கிட்டு உருவாக்கியிருக்கு. அந்த இது பேர் வந்துட்டு அப்படின்னா பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இது உலக அளவில் வந்துக்கிட்டு விற்பனை ஆகக்கூடிய ஒரே ரோபோ. இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக அளவில் வந்துக்கிட்டு அதிகமாக விற்பனை ஆகக்கூடியது இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ இருக்கிறாங்க. இது வீட்டிற்கும் வணிகத்திற்கும் படிப்பிற்கும் என 3 வகையான ரோபோக்கள் கிடைக்கின்றன. இந்த ரோபோ வந்துட்டு எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 3 விதத்தில் இந்த ஷாப் வங்கி வந்துட்டு உருவாக்கியிருக்கு. எதுக்கெல்லாம் வந்துட்டு 3 வகையாக இந்த ரோபோக்களை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு வீட்டிற்கு பயன்படக்கூடிய இந்த பெப்பர் ரோபோ, அதுக்கப்புறம் வணிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ரோபோ, அதுக்கப்புறம் படிப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ரோபோ என 3 வகையாக இந்த ரோபோக்களை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. வீட்டுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலும் படிப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய வகையிலும் 3 விதமாக இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோக்களை வந்துக்கிட்டு ஜப்பான் நாட்டில் வந்துக்கிட்டு உருவாக்கியிருக்காங்க. என்ன நிறுவனம் அப்படின்னா இந்த ஷாப் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவை மனிதர்களின் நம்மளுடைய முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரோபோக்கள் செயல்படும். இது வந்துட்டு மனிதனுடைய முக பாவனைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ அனைத்து இடங்களிலும் வந்துக்கிட்டு பயன்படுது. எங்கெங்கெல்லாம் வந்துக்கிட்டு பயன்படுது அப்படின்னா விடுதிகள்லாம் வந்துக்கிட்டு பயன்படுது, அதுக்கப்புறம் வங்கிகளில் வந்துக்கிட்டு பயன்படுது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வரவேற்பாளராக நிறையா ஹோட்டலில் வந்துக்கிட்டு வரவேற்பாளராகவும் வந்துக்கிட்டு இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு பயன்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ ஜப்பான் நாட்டில் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அது வந்துட்டு எந்த நிறுவனம் அப்படின்னா இந்த ஷாப் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கி வந்துக்கிட்டு இந்த இயந்திரம் இதெல்லாம் வந்துக்கிட்டு உருவாக்கியிருக்கு. இது உலக அளவில் வந்துக்கிட்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரே ஒரு ரோபோ தான் வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது 3 வகையாக இந்த ரோபோக்களை வந்துக்கிட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு வீட்டு பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய வகையிலும் வணிகத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலும் படிப்பிற்கு பயன்படக்கூடிய வகையிலும் 3 வகையான முறையில்
பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திர மனிதனை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோக்கள் எப்படி செயல்படும் அப்படின்னா, மனிதர்களுடைய முக பாவனைகளிலிருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு செயல்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, உணவு விடுதிகளிலும் இந்த வங்கிகளிலும் வரவேற்பாளராகவும் வந்துட்டு இந்த ரோபோக்கள் வந்துட்டு பயன்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. இதுல இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயந்திர மனிதன் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஜப்பான்ல உருவாக்கியிருக்காங்க. அந்த வங்கியினுடைய அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சாப் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ரோபோ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ. இது மூன்று வகையான வடிவில் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒன்று வீட்டிற்காகவும், ரெண்டாவது வணிகத்திற்காகவும், மூணாவது படிப்பிற்காக ஏன்னா 3 வகையிலும் வந்துட்டு இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திர மனிதனை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோக்கள் வந்துட்டு எப்படி செயல்படும் அப்படின்னா, மனிதர்களுடைய முக பாவனைகளையும் அவர்களுடைய உணர்வுகளையும் வந்துட்டு புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு செயல்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ மனிதன் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பெரும்பாலான இடங்களிலும் வந்துட்டு இதை வந்துட்டு பயன்படுத்துறாங்க. எங்க அப்படின்னா வரவேற்பாளர் பணியாளராகவும் விடுதி வணிக நிறுவனங்களிலும் இந்த பெப்பர் இயந்திரங்களை வந்துக்கிட்டு அதிகமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் வந்துக்கிட்டு என்னாகும் அப்படின்னா, மனிதர்கள் இல்லாமல் எல்லா இடங்களிலும் வந்துக்கிட்டு இந்த ரோபோக்களை வந்துக்கிட்டு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கின்றன. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோ ஜப்பான் நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னா சாக் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உலக அளவில் விற்பனையாகக்கூடியதில் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 விதமான வடிவில் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு வீட்டு பயன்பாட்டிற்காகவும், ரெண்டாவது வந்துக்கிட்டு வணிக பயன்பாட்டிற்காகவும், மூணாவது வந்துக்கிட்டு படிப்பிற்காக 3 வகையில் வந்துக்கிட்டு இந்த பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோவை வந்துக்கிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்துக்கிட்டு இது எப்படி வந்துட்டு செயல்படும் அப்படின்னா, மனிதனுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டு செயல்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது அனைத்து இடங்களிலும் வந்துக்கிட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இது பயன்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் எப்படி வந்துக்கிட்டு பயன்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாம் பயணிக்கக்கூடிய ஊர்திகளில் நம்ம அடுத்ததாக இந்த செயற்கை நுண்ணறிவு படைத்த இந்த ரோபோக்களை வந்துக்கிட்டு பயன்படுத்தலாம். இதனால் வந்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பயண நேரம் வந்துக்கிட்டு குறையும், எரிபொருள் வந்துக்கிட்டு மிச்சப்படுத்தும், விபத்துக்கள் வந்துக்கிட்டு என்ன ஆகாது அப்படின்னா அதிகமாக வந்துட்டு இருக்காது, குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் நாம் பயணிக்கக்கூடிய இந்த ஊர்தி வாகனங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோபோக்களை வந்துக்கிட்டு பயன்படுத்தலாம். இந்த ரோபோக்களை பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா விபத்துக்கள் வந்துக்கிட்டு குறையும். அதுக்கப்புறம் நம்ம பயணிக்கக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு குறைவாக இருக்கும், எரிபொருள் வந்துக்கிட்டு மிச்சப்படுத்தும், நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்ம விரைவாக வந்துக்கிட்டு செல்ல முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த விடுதிகளிலும் வங்கிகளிலும் அலுவலகங்களிலும் வந்துக்கிட்டு இந்த ரோபோக்களை வந்துக்கிட்டு பயன்படுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு பயன்படுத்தினா நிறையா வாடிக்கையாளர்களை வந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் வந்துக்கிட்டு இந்த ரோபோக்களால் வந்துக்கிட்டு கொடுக்க முடியும், தகவல்களை சீக்கிரமாக இதனால் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் மனிதனால் செய்ய இயலாத செயல்களையும் இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமாக விரைவாக வந்துக்கிட்டு இதனால் இந்த ரோபோக்கள்னால வந்துக்கிட்டு செய்ய முடியும். எதிர்காலத்தில் மனிதனால் வந்துக்கிட்டு செய்ய முடியாத வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு படைத்த இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை உடனுக்குடன் வந்துக்கிட்டு கண்டுபிடித்து அதுக்கு தகுந்தமான சிகிச்சைகளை கொடுத்து இந்த ரோபோக்களால் நமக்கு பெரும் உதவியாக வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பெற்றோர்கள் வந்துக்கிட்டு எல்லாருமே வந்துக்கிட்டு எல்லாமே அலுவலகத்துக்கு வந்துக்கிட்டு செல்கிறாங்க. அப்போ போகும்போது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளை வந்துக்கிட்டு
வந்துட்டு வயதானவர்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களிடம் வந்துக்கிட்டு பேசுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் வந்துக்கிட்டு செய்வதற்கும் இந்த ரோபோக்கள் வந்துட்டு எதிர்காலத்தில் பயன்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு பாதுகாத்துக்கு வந்துக்கிட்டு இந்த ரோபோக்கள் வந்துட்டு எதிர்காலத்தில் பயன்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வயதானவர்கள்கிட்ட வந்துட்டு காலையிலிருந்தும் சாயந்தரம் வரைக்கும் எல்லா பொழுதும் வந்துக்கிட்டு அவங்களுடைய உரையாடல் செய்வதற்கும் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை வந்துக்கிட்டு செய்வதற்கும் எதிர்காலத்தில் இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு பயன்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்துக்கிட்டு கல்வித்துறையில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்துக்கிட்டு கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கட்டுரை, கவிதைகள், மொழிநடைகள், அழகான எழுத்து நடைகள் எல்லாத்தையுமே உருவாக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கல்வித்துறையில் வந்து எதிர்காலத்தில் கல்வித்துறையில் இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்துக்கிட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாங்க, நம்ம பயணிக்கக்கூடிய இந்த ஊர்திகளில் இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு பயன்படுத்துறதன் மூலமாக எதிர்காலத்தில் பயண நேரம் குறையும், விபத்துக்கள் வந்துக்கிட்டு அதிக அளவில் இருக்காது, குறைவாக வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எரிபொருள் வந்துக்கிட்டு மிச்சமாகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு விடுதிகள், வங்கிகள், அலுவலகங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை விரைவாக வந்துக்கிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் வந்துட்டு அளிக்கக்கூடிய ரோபோக்கள் வந்துக்கிட்டு எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதனால் செய்ய இயலாத செயல்களையும் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ரோபோக்கள் வரக்கூடிய எதிர்காலங்களில் இது வந்து செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள், வயதானவர்கள்கிட்ட வந்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் வந்துக்கிட்டு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு இந்த ரோபோக்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய கல்வித்துறையில் வருங்காலத்தில் கல்வித்துறையில் இந்த ரோபோக்கள் மூலம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்துக்கிட்டு கொண்டு வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு காலத்தில் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வந்துக்கிட்டு எழுத படிக்க தெரிந்திருந்த கல்வி அறிவு மட்டும் போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு தெரிஞ்சால் போதுமானதாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கல்வி அறிவுடன் சேர்ந்து நமக்கு மின்னணு கல்வி அறிவும் வந்துக்கிட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்துக்கிட்டு வாழ்க்கையை வந்துக்கிட்டு முன்னேற்ற முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலகட்டங்களிலும் நமக்கு வந்துட்டு அந்த கல்வி அறிவுடன் என்ன இருக்கணும் அப்படின்னா மின்னணு கல்வி அறிவு அறிந்திருக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். எந்த ஒரு வணிகத்துக்கு நம்ம சென்றாலும் அதை மின்னணு கல்வி அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக வந்துக்கிட்டு அவசியமாக வந்துக்கிட்டு இருக்குது, மிக மிக முக்கியமானது. இதை எல்லாருமே நம்ம எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் வந்துட்டு பத்தாது, அதனுடன் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மின்னணு கல்வி அறிவை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கட்டாயமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வணிக முறையாக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த மின்னணு கல்வி அறிவை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்னன்னா ஆனாலும் முன்னேற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தினுடைய இறுதி பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வருகின்றன. நம்முடைய மனிதன் கண்டுபிடிப்புகள்ல அனைத்திலுமே வந்துட்டு என்ன இருக்குன்னா நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு என்று 2 பக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய மனிதனுடைய கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா வந்துட்டு நன்மை விளைவிக்கக்கூடியதா இருக்கும், இல்லை அப்படின்னா தீமையும் விளைவிக்கக்கூடிய வகைகளும் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அதனுடைய கண்டுபிடிப்புகள் ஒன்னா நன்மையும் ஏற்படும், இல்லைன்னா வந்துகிட்டு தீமையும் வந்துகிட்டு ஏற்படும். அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றி கொள்வார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கணும். இப்போ நன்மையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும், தீமையா இருக்கக்கூடியதை வந்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும்.
நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மையை தரக்கூடிய இதை மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். தீமையை தரக்கூடியது எந்த விதத்திலையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அடுத்ததாக வந்துக்கிட்டு இப்போது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்பம் இப்போ எல்லா இடங்களிலும் வந்துக்கிட்டு பயன்படுத்துறது கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றும் தான் வந்துக்கிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் வந்துட்டு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா முழுமையான செயல்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இல்லை, முழுமையான செயல்பாட்டில் வந்துட்டு இல்லை. இந்த செயற்கை தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உலகில் ஒவ்வொரு துறையிலும் அளவுக்கிடையே முன்னேற்றத்தை தரும். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு துறையிலும் இதனுடைய பயன்பாடு வந்துக்கிட்டு அதிகமாக இருக்கும். இந்த பயன்பாட்டின் மூலமாக ஒவ்வொரு துறையிலும் வந்துக்கிட்டு நல்ல முன்னேற்றம் வந்துக்கிட்டு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இந்த வரக்கூடிய தொழில்நுட்பம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு துறையிலும் இதனுடைய செயல்பாடு வந்துக்கிட்டு என்னவா இருக்குன்னா ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதிகமாக இருந்தாலும் இதனுடைய பயன்பாட்டால் வந்துக்கிட்டு ஒவ்வொரு துறையிலும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்துக்கிட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் வந்துக்கிட்டு என்ன இருக்குன்னா நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செயற்கை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இப்போ வந்துக்கிட்டு எல்லா இடங்களிலும் வந்துட்டு கிடையாது. ஒவ்வொரு அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்துக்கிட்டு இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு கையாண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு துறையிலும் வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் இதனுடைய பயன்பாடு வந்துக்கிட்டு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். எதனோட பயன்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு ஒவ்வொரு துறையிலும் வந்துக்கிட்டு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது அந்தந்த துறைகளில் வந்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான முன்னேற்றத்தை வந்துக்கிட்டு தரும் அப்படின்னு வந்துட்டு இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாத்துலேயும் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, வேற என்னென்ன எந்தெந்த துறைகளிலும் வந்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா துறைகளிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தான் வந்துக்கிட்டு பயன்படுத்த போகிறாங்க. வரக்கூடிய எதிர்காலத்தில் நமக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த உலகமே வந்துக்கிட்டு இயங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது என்பதை பற்றி இந்த உரைநடை பகுதியில் நம்ம எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருப்போம். நன்றி, வணக்கம்.